அன்புள்ளம் கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ மகா என்பி சேனலின் அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, அருள்மிகு ஸ்ரீ செல்வநாயகி உடனுரை நவநிதீஸ்வரர் ஆலயம், நவாசிப்பேட்டை. ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வருகிற 31/3/2026 அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பங்குனி உத்திரம், அதாவது பங்குனி உத்திர நன்னாள். அதனை முன்னிட்டு நம்ம கோயிலில் எப்பவுமே ஊஞ்சல் சேவை நடக்கும். அதுக்காக கோயிலை நம்ம கழுவி விட்டுருக்கோம். இதை பாருங்கள், கழுவி விடுறோம். முதல்ல பார்த்தீங்களா, வாழை மரம்லாம் கட்டியாச்சு, அழகாக கட்டிட்டோம். இப்போ கழுவி விட்டுருக்கோம். இதை கழுவி விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மா இலை கட்ட போகலாம். அந்த இடம் தான், நம்ம இந்த மண்டபத்தில் தான் ஊஞ்சல் சேவை நடக்க போகுது நாளைக்கு. அதாவது 31/3/2026 செவ்வாய்க்கிழமை மாலை. நீங்கள் எல்லாரும் அவசியம் வரணும். அடுத்த நாள் 1/4/2026 மாலை, புதன்கிழமை மாலை நம்ம சுவாமி புறப்பாடு இருக்குது, திருவீதி உலா. அதுக்கும் நீங்கள் கலந்துக்கணும். இப்போ பாருங்கள், மாயாலை கட்டின்னு இருக்கோம். யாரும் ஹெல்ப்புக்கு இல்லைன்னு பார்க்குறீங்களா? சரி, பார்க்கலாம், நம்ம கோயில் தானே, நாம் செய்யாமல் வேறு யார் செய்ய போகிறோம்? வாழை மரம்லாம் காலையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்து செஞ்சாங்க, எல்லாம் கட்டினாங்க. இப்போ எல்லாம் அவங்கவுங்க ஒரு வேலையாக போயிருக்காங்க. ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது இல்லை யாரையும். நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்கிறோம். பார்ப்போம், யாராவது ஹெல்ப்புக்கு வருவாங்க. பசங்க யாராவது வருவாங்க. இன்றைக்கி பிரதோஷம் இல்லை, பிரதோஷன்றதுனால நிறைய ஜனங்க வருவாங்க. நாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம், அப்புறம் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த மாயாலை கட்டி முடிச்சுட்டு அடுத்து மின்னொலி அலங்காரம்லாம் பண்ணிடலாம். இங்கே டியூப் லைட் கட்டணும், ஃபோக்கஸ் லைட் கட்டணும், சீரியல் செட்லாம் போடணும். இன்னும் நிறைய வேலை இருக்குல்ல. முதல்ல மாயாலையை போகணும், கயரில் கோத்துன்ருக்கோம், கட்டுவோம். பார்த்துக்கிட்டே வாங்க, யாராவது ஹெல்ப்புக்கு வராங்களான்னு பார்ப்போம். இல்லைன்னா நாமே செஞ்சிடலாம், அது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது, இதெல்லாம் சாதாரண வேலை தானே. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ வெளியே போயிருக்காங்க எல்லாம். காலையில் எல்லாம் வாழை மரம்லாம் அவங்களே வெட்டி கொண்டு வந்து கால் நட்டு கட்டி விட்டு போயிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்களா, கழுவி விட்டுருக்கார் பெரியவர். கழுவி விட்டு வந்துட்டோம், நானும் கூட தான் இருந்தேன். கழுவி விட்டு வந்தாச்சு. இப்போது இந்த இடத்துல இப்போ இங்கே மாயாலை கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்தெல்லாம் சுத்தமாக கழுவி விட்டுட்டு இந்த முன்னக கோலம்லாம் போடணும். அதுக்கெல்லாம் வருவாங்க, வர்றவங்கள வச்சு கோலம் போட்டு நம்ம க்ளீன் பண்ணி இன்றைக்கி வச்சிட்டோம்னா நாளைக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை, வேறு ஒன்றும் இல்லை.
இன்னைக்கு பிரதோஷன்றதுனால இப்போ தான் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிக்கிறாங்க. அது 2 பசங்க வராங்க. இவனுங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கானுங்க. அதுதான் சொன்னேன், நாளைக்கு வந்து நமக்கு ஊஞ்சல் சேவை இருக்குடா, அவசியம் நீங்கள் எல்லாரும் வரணும், ஊர்லேயும் எல்லாருக்கிட்டும் சொல்லுங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, கிளம்பிட்டானுங்க அவனுங்க. போட்டோம், பசங்க தானே அவங்க. அடுத்து யாராவது வருவாங்க, பார்க்கலாம். பாய்டா, போயிட்டு வாங்க. ஏதோ நம்ம பையன் வரான், நம்ம ஃப்ரெண்டு வரான். சந்தோஷ், வாங்க. ஆமாம், ஸ்கூல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? வெரி குட். இப்போது இது மாயலை கட்டுறோம். உங்களால் முடிஞ்சது செய்யுங்க, ஹெல்ப்பு. வேறு ஒன்றும் செய்யத்தால் நீங்கள் கூட இருந்தாலே எனக்கு பெரிய ஹெல்ப் தான். சந்தோஷ் ரொம்ப நல்ல பையன். அவன் பாட்டுன்னு கூட ஹெல்ப் பண்ணுவான். சின்ன சின்ன வேலை செஞ்சால் போதும், நம்ம எடுத்து கொடுப்பான், எல்லாம் செய்வான். பார்க்கலாம்.
இப்போ நம்ம தோரணம்லாம் கட்டி முடிச்சாச்சு. ஏறக்குறைய எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ மின்னொலி அலங்காரம் அதையும் பண்ணிடுவோம். அது பண்ண பிறகு உங்களுக்கு பார்க்கலாம். இதுதான் நம்ம அங்கே டியூப் லைட்டு, ஃபோக்கஸ் லைட்டு எல்லாம் கட்டின பிறகு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தீங்களா? கோலம்லாம் அழகாக போட்டிருக்காங்க பாருங்க. வந்துட்டு கோலம்லாம் போட்டாங்க. இந்த இடத்துல தான் நாளைக்கு ஊஞ்சல் சேவை நடக்க போகுது. அவசியம் நீங்கள் வரணும். வணக்கம்.